முகுந்தன் முரளி. இப்போ நம்மளுடைய ஜாதகத்து ரீதியில் எந்தெந்த மாரி ஒரு வகையில் இருக்கிறது, அந்த எந்த வகையில் நம்ம பலன்கள் சொன்னால் நமக்கு சிறப்பான முறையில் அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே செல்லமாக அழைக்கக்கூடிய தாய் சங்கம் அப்படின்று அழைக்கக்கூடியது. அந்த தாய் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து செயலாளராக இருந்து அந்த ஜோதிட சங்கத்தினுடைய கூட்டமைப்பை மிக சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள், ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்கள். அவர்கள் இதோட நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுக்கு 2வது முறையாக மாதாந்திர கூட்டத்தில் தலைமை தாங்கி இருக்கின்றார். ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் கிடைக்கிறதுனாவே ஒரு பெரிய பொக்கிஷம் தான். நிறைய தகவல்கள், அற்புதமான தகவல், எளிமையான முறையில் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நிறைய அனுபவம் மிக்கவர். அது மட்டும் இல்ல, நுணுக்கத்தை சிறப்பான முறையில் எடுத்து வெளியே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுக்கு வரிய விருந்தது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய ரத்னகுமார் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நம்முடைய ஆட்டியாம்பட்டி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் எவ்வாறு ஜோதிட பலன் சொல்ல வேண்டும் என்பதனை பற்றி ஒரு சிறப்புரையாற்ற வருகின்றார்கள். ஐயா அவர்களை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இங்க வந்தவங்க எல்லாரும் டைரி வாங்கிட்டீங்களா? டைரி வாங்காமல் இருந்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு, டைரி வாங்காமல் இருந்தீங்கன்னா போய் டைரி வாங்கிட்டு வந்துருங்கய்யா. சரி, கோவிந்தராஜே தானங்கய்யா? வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை. பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகம் என்று பயிற்சி மையத்தின் 56வது மாதாந்திர கூட்டத்திற்கு தன்னை தலைமையேற்க அழைத்த அருமை சகோதரர் முரளி மகேந்திரன் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை ஜோதிட பெருமாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜோதிடங்கள் எத்தனையோ மாவட்டங்களில் நகரங்களில் நடக்கிறது. ஆனால் நிகழ்ச்சிகளை நடத்துவதில் மிக ஜாம்ராட்டாக சகோதரர் முரளி மகேந்திரன் அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள். அதேபோல் மீண்டும் இதே போல எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தி அவருக்கு பேரும் புகழும் கிடைக்குமாறு அன்புடன் என்னுடைய அப்பன் முருகனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் யாருக்கு உதவும் அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்தை யார் சாப்பிடுவா? யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்குமா? ஜோசியத்தில் இதுவரையில் பார்த்துருக்க மாட்டேங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிற பணத்தை யார் சாப்பிடுவார்கள்? மனைவியா, குழந்தையா, எதிரியா, தாய் மாமனா, யார் சாப்பிடுவார்கள்? இது எல்லாம் நூலில் தான் இருக்கு. ஈஸ்வரன்லாம் கண்டுபிடிச்சது இல்லை. இதுக்கு கோள்களின் கோலாட்டங்கிற புத்தகத்தை நீங்க படிக்கணும். தயானந்த மகரிஷி அவர் எழுதின கோள்களின் கோலாட்டம் நூல்களை நீங்க படிக்கணும். அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஐயா அவர்கள், நான் அவ்வளவு சீக்கிரம் யூடியூப் பார்க்கறதே இல்லை. ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் அத்தனை பாடல்களாக பாடினார்கள். நானும் பாடுவேன், நீங்க ஓடி போயிருவீங்க, கேட்க மாட்டீங்க. இதெல்லாம் அந்த வரக்கத்தெல்லாம் கத்தக்கூடாது. ஏன்னா நாங்க பூரா பாட்டா பாடினதுதான் பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கம். பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்துக்கு போகணும்னா பயப்படுவான். ஜோசிகத்துக்கு வர்றேன், அவன் போனா பாட்டு பாட சொல்லுவான். ஐயா ஒரு பாட்டாவது பாடலாம் ஐயா, அந்த சங்கத்துக்கு போகணுன்றான். அப்படிலாம் கிடையாது. அது எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய வேலை. நாங்கள் அப்படிலாம் இல்லை, மாற்றிக்கிட்டோம். ஐயா பாடுறாங்க,
இப்போ சூரியன் நல்லதை செய்யும். எப்படி செய்யும்? ஒரே வரியில தெரிஞ்சுக்கலாம். இப்போ பள்ளிக்கூடத்தில் யூகேஜி எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு போன உடனே சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பாட்டு டான்ஸ் மூலியமா சொல்லி கொடுத்தா தான் கற்றுக்கும். நானே இந்த 5வது படிக்கிற பையனுக்கு சொல்லித்தர மாதிரி அந்த யூகேஜி எல்கேஜி குழந்தைகளுக்கு டான்ஸ் இல்லாமல் பாட்டு இல்லாமல் சொன்னால் உக்காந்துருக்குமா? அழுகிய பிடிச்சிக்கும். அதனால தான் அதுங்களுக்கு டான்ஸோட பாட்டோட நளினத்தோட சொல்லித்தராங்க. அது மாதிரி இந்த பாட்டுன்னு இப்போ சொன்னால் யாரும் இந்த கால இளைஞர்களுக்கு தமிழ் பற்று கிடையாது. எல்லாம் படிச்சுட்டாங்க. தமிழினுடைய இலக்கணம் இலக்கியங்கள் புரியாது. அவர் சொல்றாரு சூரியன் எவ்வளவு தூரம் பாட்டே போட்டுறாரு. நாங்களும் பாட்டு பாடி தான் கெட்டு போயிட்டோம், பாடுறது இல்லை. நான் இப்போ ஒரே வரியில் சொல்றார், சூரியன் எங்க இருந்தால் நல்லது செய்யும். பாரப்பா கதிரவனும் 3 6 10 11 நின்றால் வாரப்பா வாகனம் பலமான புத்திரர் அரசர் நேசம் மூர்க்கன் என்று கூறுகுறுன்னு புலிப்பாணி முடிவர் சொல்றார். அப்ப சூரியன் உங்க கட்டத்துக்குள்ள எங்க இருந்தா நல்லா இருக்கும்? 3 6 10 11 இருந்தா. அப்படி ஒரு கிரகம் 10ஆம் இடத்தோட உட்காந்துச்சுன்னா நீ வாகன தொழில் செய்யன்னு சொல்லலாம். நீ இப்படி பாடியா? கேட்க மாட்டேங்க. எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. காய்ச்சலுக்கு சளிக்கு மருந்து சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா நிறையா முறை அவர் கூப்பிட்டு வர முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போய் பேச வேணும். அப்போ ஈஸியாக சொல்லிட்டார், 3 6 10 11 சூரியன் தான் நல்லது செய்வார், மற்ற இடத்துல இருந்தால் நல்லது செய்ய மாட்டார். அப்போ நல்ல சாரத்தில் இருந்தால் வேற இடத்துல இருந்தால் செய்வார், இல்லைன்னா செய்ய மாட்டார். ஐயா தான் சொல்லிட்டு இருக்கார். எல்லா அப்புறமா வந்துடுறேன். நான் சப்ஜெக்ட் போக மாட்டேன். இதை முடிச்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டுக்கு வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் போகக்கூடாது. அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் யார் சாப்பிடுவார்கள்? இங்க உங்க ஜாதகத்தை இந்த போர்டல் போட்டு நிரூபிக்கணும். இல்லைன்னு காட்டணும். நீங்க அவரெல்லாம் வயசானவர், அவர் சம்பாதிக்கிற பணத்தை யார் சாப்பிட்டா தெரியும். தெரியும் இல்லையா? ஜாதகம் இருந்தா இப்போ இளைஞராக இருக்கிறவர்களுக்கு அவங்க பணத்தை யார் சம்பாதிக்கான்னு தெரியாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்போ ஜாதகத்தில் திரியோண ஸ்தானங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒன்றும் புதுசாக பாடம் கற்றுக்க வேண்டியதில்லை. 1 5 9 இது பாவ புண்ணியங்களை சொல்லும். ஒரு ஜாதகத்தில் 1 5 9 இடங்கள் ஜாதகரின் பாவ புண்ணியத்தை சொல்லும். இந்த கேந்திர ஸ்தானம் எதை சொல்லும்? கேந்திரங்கிறது எது? ஒன்றை விட்டுருக்க. 4 7 10 ஜாதகரின் பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி அனுபவிக்க செய்யும். ஏன்னா ஏற்கனவே 1 5 9 அங்கே 1 வந்துருச்சு. அதனால இங்க கேந்திரத்தில் 4 7 10 இது ஜாதகரின் பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி அனுபவிக்க செய்யும். ஜாதகரின் சுகத்தை குறிப்பது. ஏன்னா 4 இருக்குது இல்லையா? 4ஆம் இடம் தான் சுகம். 1ங்கிறது அந்த ஜாதகர், 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 9 நிதி பாக்கியம். இப்போ அப்போ 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் கணவன் மனைவியின் சுகத்தையும், அதற்கு 4ஆம் இடத்தை ஜீவன சுகத்தையும் எடுத்துக்காட்டும். இந்த 3 இடங்களில் சுகத்தை சிறப்பை கூறுவதுதான் 1 5 9. அப்போ 1ஆம் பாவகம் லக்னம் ஜாதகத்தின் சிறப்பை குறிக்கும். 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியத்தை செய்த புண்ணிய பாவத்தை இப்போ காட்டும். 9ஆம் பாவகம் பூர்வத்தில் செய்த புண்ணிய பாவத்தால், பூர்வ புண்ணியம் செய்தோம் இல்லையா, அந்த பாவத்தினுடைய ஏற்படும் பாக்கியத்தை எடுத்து சொல்லும். 5 9 பாவகம் மூலம் வருவதை அனுபவிக்க செய்வது 4 7 10 என்ற பாவங்கள். அப்போ 1 5 9 இப்போ நம்ம மக்கள் சொல்றாங்க, 1ங்கிறது ஜாதகர், 5ங்கிறது போன
பூர்வத்தில் செய்த பாவ புண்ணியத்தை குறிக்கிறது 5ஆம் இடம். அடுத்த ஜென்மத்தை குறிப்பது 9ஆம் இடம். 9ஆம் இடம் இந்த காலத்தில் அனுபவிக்கிறதையும் குறிக்கும். 1ங்கிறது நாம் 5ங்கிறது போன பிறவியில் செய்த பாவத்தை தன்மையை குறிப்பது. 9 அடுத்த பிறவியை குறிப்பது. இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதையும் சொல்வது. அப்ப இதுக்கு ஏற்றபடிதான் தாயின் கற்பத்தில் நமக்கு இடம் கிடைக்குது. அந்த பூர்வணியம் அந்த 1, 5, 9 தகுதிக்கு ஏற்றவாறு இந்த 4, 7, 10 இந்த பிறவியில் அமையும் அப்படின்றார். அப்போ ஜாதகரின் பிறப்பு லக்கணத்துக்கு 4ஆம் இடமானது ஜாதகத்தில் பூர்வத்தில் பெற்ற சுக துக்கத்தை குறிப்பது. இந்த சுக துக்கமானது யார் எடுத்து சொல்றா? சந்திரன் என்ற ஸ்தானத்துக்கு தக்கபடி அனுபவிக்க வைக்கும் அப்படின்றார். இப்ப பெரும்பாலும் நம்ம அத்தனை ஜோசியர்களும் லக்கணத்துக்கே பலன் சொல்லுகின்றோம். யாரும் சந்திரனை தொடுவதில்லை. லக்கணத்துக்கு தான் நீங்க பலாபலம் சொல்றீங்க. ராசிக்கு பலாபலங்கள் நாம் யாரும் சொல்வதில்லை. நான் லக்கணத்துக்கு பலன் 25 வருஷம் தான் எடுப்பேன். நான் பலன் சொல்வது அத்தனையும் சந்திரனுக்கே தான். திசாபுத்தி நடக்குதா அத்தனையும் சந்திரனுக்கே தான் எடுத்து சொல்லுவேன். லக்கணத்தை உயிருக்கு மட்டும் எடுப்பேன், மரணத்துக்கு எடுப்பேன். அவன் பிறந்தான், எப்படி பிறந்தான், அவன் என்ன அனுபவிக்க போறான் தெரியறத மட்டும்தான் லக்கணம். பலாபலன் என்பது சந்திரனுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் 40 ஆண்டுகளாக. ஏன்டா கத்துக்கிற மாணவர்களுக்கு அதான் சொல்லித்தரேன். சந்திரனுக்கு எடுத்து பழகு, லக்கணத்துக்கு எடுத்து பழகுனா திண்டாட்டம் ஆடுவேன். சந்திரனுக்கு எடுத்து ஈஸியா வரும்னு அவங்களுக்கு போட்டு நிரூபிச்சு காட்டியிருக்கிறேன். நீங்க எடுத்து பாருங்க. ஐயா சொன்னார், காலபுருஷ தத்துவம் என்பது பராசரியத்திலோ பாடல்களோ இல்லையோ என்று ஒன்று சொன்னார்கள். நான் கடைசியில் அதுக்கு நான் வரேன். இப்போ அது வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட் விட்டு போயிடுவோம். சரி, அப்போ யார் சாப்பிடுவாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறோம். நம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தினுடைய கிரகம் எது அல்ல எழுதிக்க, புரிஞ்சுக்க. நம் லக்கணத்தின் 4ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சந்திரனுக்கு எந்த இடத்தில் இருக்கிறதுன்னு எண்ணி பாருங்க. ஒரு கடக லக்கணம் வச்சுக்குமா, கடக லக்கணத்துக்கு 4ல் ஒரு கிரகம் இருக்கு. ஏதோ ஒரு கிரகத்தை போட்டுங்க, ஒரு செவ்வாய் போட்டுக்குமா, போட்டுக்கலாம். லக்கணத்துக்கு 4இல் செவ்வாய். சந்திரன் மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்க. ஏதோ நட்சத்திரம் பரணியாசுடைய கிருத்தியா, அதை பத்தி கவலை இல்லை. மேசத்தில் சந்திரன். சந்திரனுக்கு எந்த இடத்துல இருப்பாரு? துலாமல செவ்வாய் இருந்தா 7ஆம் இடம். அதை அப்படி எடுத்துக்கணும், புரியுதா? சந்திரனுக்கு 4க்குடையவன், இந்த லக்கணத்துக்கு 4க்குடையவன் சந்திரனுக்கு எந்த இடத்துல இருக்கான்னு எண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? புரியலனா கேளுங்க. புரியுதா? எங்க இருக்கா சந்திரனுக்கு? உங்களுக்கு சந்திரனுக்கு எந்த இடத்துல இருக்காரு? கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் எது? துலாம்ல செவ்வாய் இருக்குது. சந்திரன் மேசத்தில் இருக்காரு. மேசத்தில் சந்திரன் 7ஆம் இடத்துல தானே இருப்பாரு. அவ்வளவுதான். அப்ப அந்த 7ஐத்தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இல்ல அங்க போடணுமா? போடுங்க ஒரு கட்டத்தை. யாரோ உங்க ஜாதகத்தை போடுங்க, யாரோ ஒரு ஜாதகத்தை போடுங்க, அப்பதானே புரியுவீங்க. போடுறதுக்கு பயமா? இல்ல என் ஜாதகத்தை நான் போட்டுக்கிட்டுமா? பயப்பட வேணாம், பயப்படாதீங்க. ஏதோ ஒரு கட்டை போடுங்க, யாரோ ஒரு ஜாதகத்தை போடுங்க.
ஒன்னில் இருந்தா அந்த ஜாதகனை அனுபவிப்பார் அவர் சம்பாதித்ததை. ஜாதகர் கூட அது கூட தானே இருக்கு. ஒண்ணுங்கிறது ஜாதகர். அப்ப இந்த ஜாதகர் சம்பாதித்ததை இந்த ஜாதகரை அனுபவிப்பார். யாருக்கும் கொடுக்க மாட்டார், அளவோடு தான் கொடுப்பார். இவர் அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். எழுதுங்க, சொல்றது எழுதி எல்லாம் எழுதிங்க. 2 இருந்தால் குடும்பத்துக்கு கிடைக்கும். 2 இருந்தால் குடும்பத்துக்கு கிடைக்கும். 1 இருந்தால் ஜாதகர் அனுபவிப்பார். 2 இருந்தால் குடும்பத்துக்கு கிடைக்கும். 3 இருந்தால் சகோதரன் அனுபவிப்பான். இவன் மனத்தை சகோதரன் அனுபவிப்பான். எழுதிங்க, கிடைக்காது. ஆமா, கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, 3 இருந்தால் சகோதர வகையினர் அனுபவிப்பார்கள். 6 இருந்தால் எதிரி அனுபவிப்பான், எதிரி பிடிக்கும். 7 இருந்தால் மனைவி அனுபவிப்பார். கணவனா இருந்தால் மனைவி அனுப்பிப்பார். மனைவி மாதிரி இவனுக்கு இருந்ததுன்னா கணவன் பொண்டாட்டி சொத்தை அனுபவிப்பான். ஆண் ஜாதகமா இருந்தா இப்படி, பெண் ஜாதகமா இருந்தா அப்படி திருப்பி போட்டுங்க. 8 இருந்தால் குழந்தைகள் அனுபவிப்பார்கள். இவன் சம்பாதிக்கிறத அவன் குழந்தைக்கு சாப்பிடும். 12 இருந்தா மாதாப்பா சாப்பிடுவாங்க. பையன் சம்பாதிச்சத பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கறானா இல்லையா, அப்பா அம்மாவுக்கு கொடுத்துரும், நிறைய கொடுத்துரும். 10 இருந்தால் ஜாதகன் உழைக்க குடும்ப உறவினர்கள் அத்தனை பேர் சாப்பிடுவாங்க. குடும்பத்தை சொந்த பந்தம் இருக்குது இல்லையா, அத்தனை பேர் சாப்பிடுவாங்க. இதுதான் அது கணக்கு. இது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு கட்டம் போடுங்க. ஒன்ஸ் மோரா? சரி. 1 இருந்தால் ஜாதகர் அனுபவிப்பார். அதாவது 1 ஜாதகர் அனுபவிப்பார். ஆமாங்க, லக்னாதிபதி எழுது. இப்ப அதை பாருங்க. மீன லக்கணம் 4 சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறான். சந்திரன் இருந்தாலும் எங்க இருக்கான்னு என்ன சொன்னோம்? சந்திரனோடு இருந்தா ஜாதகர் அர்த்தம். அதாவது என்னன்னா, ஒரு டைட்டில் எழுதிங்க. 1, 4, 5, 9, 11 இதில் இருந்தா ஜாதகர் நெல்லவதத்தில் அனுபவிப்பார் அப்படின்னு எழுதிங்க. ஜாதகர் நெல்லவதத்தில் அனுபவிச்சு சார். 1, 4, 5, 9, 11 இருந்தால் அந்த ஜாதகர் நெல்லவதத்தில் அனுபவித்து இறைவனடி சேருவார். 2 குடும்பத்துக்கு கிடைக்கும். 3 சகோதரனுக்கு கிடைச்சுக்கும். 6 எதிரிக்கு சாப்பிட்டுருவோம் நம்ம பணத்தை. 7 மனைவிக்கு கிடைக்கும். 1, 4, 5, 9 ஜாதகர் அனுபவிப்பா. அதுக்கு தான் முதல்ல டைட்டில் எழுதி சொல்லிட்டேன். மறுபடியும் 5 கேட்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. 8 இருந்தால் குழந்தைகள் அனுப்பிப்பார். தான் பெற்ற குழந்தைகள் அனுபவிக்கும். 8 இருந்தால். 12 இருந்தால் மாதா பிதா அனுபவிப்பார்கள். 10 இருந்தால் ஜாதகன் உழைக்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை அள்ளி வரைக்கும். அவ்வளவுதான். இப்ப கடகலக்கணம் போடுங்க. கடகலக்கணம் போடுங்க. போட்டீங்களா? 3ல குரு, துலாமில் சூரியன் செவ்வாய் ராகு. துலாமில் சூரியன் செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு. விருச்சகத்தில் சனி புதன். சனி புதன். சுக்கிரன் தனுசுல. பத்துல கேது. மேசத்தில் கேது. ரிஷப சந்திரன். எல்லா கிரகம் வந்துருச்சா? எழுதிட்டீங்களா? ரொம்ப குயிக்கா எழுது. நாங்களாம் எங்களுக்கு 1993 பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கத்தில் ஒரு தடவைக்கு மேலே கேட்டால் அவங்கெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. பாட்டு போடுவாங்க, விளக்கம் தருவாங்க. கேட்டோம்னா மறுதர ஒன்ஸ் வரலாம் கிடையாது.
அவ்வளோ கண்டிஷனோட படித்தோம். இப்போ எழுதிட்டீங்க இல்லையா? அந்த லக்கணத்துக்கு நாலு கூட யார்? சுக்கிரன் இல்லையா? ராசிக்கு 8ல் இருக்காரா? இருக்காரா? இருக்கார். குழந்தைகள் அனுபவிப்பார்னு இருக்குது. இருக்குதா? என் ஜாதகம், என் பையன் என்கிட்ட இதுவரையிலும் ஒரு பைசா வாங்கல, என் எண்ணத்துல தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வயசு 67, இன்னும் ஒரு பைசா என் மகன்கிட்ட இருந்து யார்கிட்டையும் வாங்கியது இல்லை. இன்ன வரல சாப்பாடு நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், மருமகளுக்கு, பேரன், பேத்தி எல்லாத்துக்கும். இதுதான் நிஜம். பாருங்க யாருக்கு வேணாலும். இல்லைன்னு சொன்னா சித்தர்கள் பொய். ஆமா, 1 4 5 1 4 5 9 11 இருந்தால் ஜாதகர் நல்ல முறையில் அனுபவித்து இறைவன் அடி சேரும். அல்ல உங்களுக்கு பையன் வீட்டில் பையன் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். தப்பா இருந்தா என்ன போன் போட்டு கேளுங்க, தப்பு இல்லை. நான் போன் நம்பர் தரேன், என்ன திட்டுங்க, பரவாயில்ல. நடக்காது போவாது. நான் 1000 ஜாதகம் பார்த்துருப்பேன், அதுக்கு மேலேயும் பார்த்துருப்பேன். அப்போ என் சிசிலாம் நிறைய பார்த்துருப்பாங்கல்ல. அதனால உண்மையை மட்டுமே உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பெரியசாமி ஐயா பேசுறப்போ சொன்னார், சந்திரனுக்கு சுக்கிரன் அது சொன்னா சந்திரனார் அதிபர் 8ல். சந்திரனுக்குடையவன் அந்த லக்னம் இருக்கு இல்லையா? சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறான்? சுக்கிரன் வீட்டில் நிற்கிறான். அந்த சுக்கிரன் வீட்டுக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிறான் இல்லையா? சந்திரனார் அதிபர் 8ல் இருந்தால் அவனுக்கு ஜீரண கோளாறு இருக்கும். யாருக்கா இருந்தால் அதுதான் சொன்னார். அது புலிப்பாணி சொல்லியிருக்கார், நான் சொல்லல. சந்திரனார் அதிபர் 8ல் இருந்தால் ஈடு பயம், சோற்றால் அச்சம். அதனால அதிகமாக சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டேன் ஜீரணமாகாது, மாட்டிக்குவேன். அப்படி இருக்கிறவங்க அடுத்த வீட்டில் போய் சாப்பிடுவது முன்பின் தெரியாமல் அடிக்கடி அடுத்த வீட்டில் உணவு சாப்பிட்டாங்கன்னா ஈடு மருந்து வச்சிருவாங்க, சாப்பிடப்படாது. சொன்னார் இல்லையா? சந்திரன் உணவுக்கு காரகன், அஜீரணத்துக்கு காரகன் அவன் தான். அதான் சொல்றார் புலிப்பாணி, சந்திரனார் அதிபர் 8ல். அப்படி இருந்தா அஜீரண கோளாறு ஏற்படும். புரியுதா? ஏன்னா இது எல்லாத்துக்கும் நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஒன்றும் நீங்க பாடெல்லாம் படிக்காதீங்க, அதான் படிக்க மாட்டீங்க, அப்புறம் ஓடி போயிருவீங்க. அதெல்லாம் படிக்கவே வேண்டாம். அதே மாதிரி சுக்கிரன் புதன் எந்த ஜாதகத்தில் 8ல் 10ல் இருந்தால் அவனுக்கு பெண் புத்திரி தான், ஆண் புத்திரன் இல்லை. எழுதிக்க. எந்த ஜாதகம் இருந்தாலும் கவலை இல்லை. அப்படி 100 ஜாதகம் பார்க்கிறேன்னா 2 பேத்துக்கு விதிவிலக்கா இருக்கும். இதெல்லாம் பாடலு, அதெல்லாம் பாடலாம் வேண்டாம். எந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் புதன் ஆண் ஜாதகத்துக்கு 7ல் இருந்தா மனைவி இருக்க மனைவி வருவார். எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் புதன் இருந்தால் மனைவி இருக்க இன்னொரு பொண்டாட்டி கிடைக்கும். தானா வந்துடும், லவ் பண்ணிவிடும், அப்புறம் வரத்தானே செய்யும். அவளும் மயங்கலாம், அண்ணனும் மயங்கலான்னா யார் தடுக்க முடியும்? மனைவி இருக்க மனைவி வருவா. அது எந்த ஜாதகம் இருந்தாலும் பெண்களுக்கு சொல்லாதே, ஆண்களுக்கு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் பொம்பளைங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, தயவு, அது ஒத்து வராது. ஆண்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை சொல்லும். அதே மாதிரி எந்த ஜாதகத்தில் குரு சந்திரன் சனி சேர்ந்து இருந்தால் அந்த திசா புத்தி தான் மென்டல் ஆயிடுவான். எழுதிக்க. இதெல்லாம் பாடல, அதெல்லாம் சுருக்கமா தர்றேன், அவ்வளவுதான். ஆமா, சேர்த்துதானே இருக்கிறாங்க. நீ என்னால சண்டை என்ன
நான் சொல்றது கேட்பீங்க. அப்புறம் கூட்டுக்கிற வேண்டியதான். அது அறிவு, உங்க அறிவு பொறுத்து. எப்பவுமே கிரக சேர்ந்தா மட்டும் இல்ல, பார்த்தாலும் வரும். அதான் அதான் பாடல்ல என்ன சொல்லுவானா, சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும். அதனாலதான் இந்த பாடலை மற்ற படிச்சு புரியாத அளவுக்கு போன காரணம் தான். சேர்ந்தாலும் பார்த்தாலும். ஏன்னா அவங்களுடைய பார்வை தொடர்பு ஏற்படும் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒருத்தர் கூட மெண்டல் ஆகாது இருக்க மாட்டோம். நான் வச்சுக்க, அது ஆரம்பத்திலே சொல்லிட்டோமா, நம்ம மனநல மருத்துவத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் இல்லைன்னா கீழ்பாகத்துக்கு தான் போகும். ஏன்னா இது இருந்ததுன்னா அந்த திசா புத்தி வரக்கூடாது. வந்தால் நிச்சயமாக மெண்டல் ஆவார். அதே மாதிரி குரு திசையில் புதன் புத்தி நடந்தாலும் அல்லது புதன் திசையில் குரு புத்தி நடந்தாலும் மண்ணு மனை பெண்ணால் பிரச்சனை, நகை நட்டுகள் அடமானம் வைப்பான். அந்த திசா புத்தி வந்தாலும் சொல்லுங்க. அரியா பெண்ணா இருந்தால் லவ் ஊருன்னு சொல்லுங்க, பெண்ணால் அவமானப்படுவான்னு சொல்லுங்க. இப்போ நம்மளாட்ட ஒரு 40-45 வயசு கூடியவர்களாக இருந்தால் நீ மனை கட்டுவதற்காக பத்திரத்தை அடமானம் வைப்பாய். ஏன்னா புதன்னா பத்திரம்னு அர்த்தம், நோட்டுன்னு அர்த்தம். குருன்னா தங்கம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா. அடுத்தது குருன்னா தங்கம், புதன்னா பத்திரம், நோட்டுன்னு அர்த்தம். குரு புதன் சேர்ந்தால் லவ். ஏன்னா இந்த புதன் யாருன்னா சந்திரனுக்கும் குரு, சந்திரனுக்கும் குருவுடைய மனைவிக்கு பிறந்த. ஆனா அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும்? அவமானம் ஏற்படும். அப்படி எடுத்து டீ குடிங்க, அப்புறமா பேசுங்க. ஒரு திசையும் ஒரு புத்தியில் நடக்கிற போது ஒரு சரியான பாதை இருக்கும். இப்போ நிறைய பேர் என்னன்னா எதுவுமே யோசனை பண்ணாதீங்க. எல்லா லக்கணங்களுக்கும் ஈஸியா ஒன்றும் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுபராரு பாவராரு ஒரு நொடியிலே தெரிஞ்சுக்கணும். எல்லா லக்கணங்களுக்கும் 2, 3, 6, 7, 8, 12 இவையெல்லாம் மாரகாதிபதி பாவர்கள். 2, 3, 6, 7, 8, 11, 12 இவர்கள் பாவர்கள். சரி, நல்லது யார்? எல்லா லக்கணங்களுக்கும் நல்லவர்கள் யார்? இந்த 2ங்கிறது மாரகாதிபதினு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா இதுல 2 நல்லவர்கள் எல்லா லக்கணங்களுக்கும். எல்லா லக்கணங்களுக்கும் எடுத்துக்க 2, 4, 5, 9, 10 எல்லா லக்கணங்களுக்கும் நல்லவர். நீங்க என்ன வேணாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கோ, ஈஸியான வேலை. அவ்வளோ இதை போட்டுக்கிட்டு குழப்பிக்க கூடாது. எல்லா லக்கணங்களுக்கும் நல்லவர் 2, 4, 5, 9, 10 இவங்க தான் நல்லவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்து ஒரு திசா புத்தி நடந்தா ஈஸியா நீ பலன் சொல்லிக்கலாம் இல்லையா? அதுல சில விதிவிலக்குகள் இருக்கு. இப்ப 11 எல்லாத்துக்கும் பாதகாதிபதி கிடையாது இல்லையா? சரலக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படித்தானே? உபயத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி, சிறலக்கணத்துக்கு 9 குடையில் பாதகாதிபதி. அவ்வளவுதான். அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுங்க. மீதி எல்லா லக்கணங்களுக்கும் 4, 5, 9, 10 இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்து நடத்தினால் யோகமாக மாறும். அதுல 12 குடைன்னு சேர்த்திக்க. ஏன்னா அவன் லாபாதிபதி, அவனே ஒரு லக்கணங்களுக்கு மட்டும் பாதகாதிபதி. அப்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுக்கு போய் தனியா மேசத்துக்கு இவன் நல்லவன் அவன் நல்லவனும் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், உடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஒட்டுக்கா தெரிஞ்சுக்கிறோம். நீங்க அதை படிச்சீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். அப்போ யாருக்கு 9, 10 கூடையும் சேரக்கூடாது, அதை ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேசம் மிதுனத்துக்கு மட்டும் சேரக்கூடாது. 9, 10 கூடையும் சேர்ந்தால் நல்லதை செய்யாது. இதை மனப்பாடு வச்சுக்கணும். அவ்வளோ.
ஈஸியாக எல்லா இலக்கணங்கள் நல்லவன் கெட்டவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நடத்தினா யோகம் தருன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? நல்லா. அப்ப அந்த 2 பேத்துக்கு தான் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. மிதனத்துக்கு செய்யாது. மிதனத்துக்கு என்ன ஆகும்? 9 10 விட யார் வருவா? மிதன லக்கணத்துக்கு வருவா. ஏன்னா அதுக்காக இல்ல, அட்டமாதிபதியாக வரக்கூடாது. அதான் காரணம். சனி அட்டமாதிபதியா வருவார். அட்டமாதிபதியா வந்தா அது கொல்றவன், நோயை கொடுப்பவன், ஆக்சிடென்ட் பண்ணக்கூடியவன். அதனால மிதன லக்கணத்துக்கு அவங்க 2 பேர் சேரக்கூடாது. மேச லக்கணத்துக்கு 9 10 கூட தேவை ஆகாது. அப்போ 9 குரு நல்லவன் தான் 12ஆம் இடத்த அதிபதியா வருவான், வரியாதிபதியா வருவான். மேச லக்கணத்துக்கு சரலக்கணத்துக்கு சனி பாதகாதிபதியா வருவான். அங்க விரையாதிபதியா வருவான், இங்க பாதகாதிபதியா. அதனால அந்த லக்கணங்களுக்கும் குரு சனி ஒன்று சேரக்கூடாது. இந்த 2 இலக்கணங்கள் மட்டும் தான் தர்மகர்மாதி யோகம் கிடையாது. மீதி எல்லா இலக்கணங்களுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும். இல்லையா? ஈஸியா புரிஞ்சுக்கலாம்ல. ஒவ்வொரு இலக்கணமா படிச்சுக்கிட்டு இவர் பாவி, இவர் அரைப்பாவி, இவர் மொக்கா பாவி, இப்படி எல்லாம் போவாதீங்க. அப்ப பழக பழக புரிஞ்சுக்கும், புரியாமலாம் போகாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க. ஒரு பலன் கேட்க வர்றாங்க, என்ன சொல்லுவோம்? அவ்வளவுதான். யாருக்கா இருந்தாலும் ராகு திசை சனி புத்தி இருந்தா அப்பா அம்மா பெட்டுக்கு போகணும் சொல்லிவிடுங்க. இந்த தோராயம் எல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா மறுபடியும் நெத்தியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு. ஏன்னா ராகுனா யாரு, சனினா யாரு அப்படின்னு நான் பார்க்கணும். ராகுனா காளி, பத்திரகாளி. சனினா யமன் அல்லது முடிப்புன்னு எடுத்துக்கலாம். காளி முடிப்புன்னு சேர்ந்தா என்ன நடக்கும்? நல்லது நடக்காது. அப்போ ராகு திசை சனி புத்தி இருந்தால் தாய் தந்தைகளை திடீரென்று வைத்திய செலவு வைக்கும். நீங்க மறக்காம சொல்லலாம், அது யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலையே இல்லை. இதெல்லாம் அனுபவங்களால் எடுத்தது. இதை நாங்க புலிப்பாடி புத்தகத்தை படிச்சீங்கன்னா பின்னாடி திசாபுத்தி பலன் இருக்கும். அதில் இருந்து நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கணும். அதில் இருக்கிறது எல்லாம் நடக்காது. அப்புறம் நாம தான் முட்டாளாயிடும். அனுபவத்தில் வருவதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுபவத்தில் வராததை தள்ளிட்டுறோம். நாம அவங்களை குறை சொல்லக்கூடாது, யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால அதை தள்ளி விட்டுருங்க. அப்போ ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்திகளுக்கும் இருக்கும். இப்போ ராகு முற்குறியில் பல, ராகு கேது பிற்குறியில் பலனை தருன்னு சொல்றாங்க, முற்குறியில் பலனை தரதுன்றாங்க. இப்ப ராகுனா எல்லாமே பேசிட்டு இருக்கிறதா. ராகு என்றால் பிரமாண்டத்தை தரும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு தான் இருக்காங்க. கேதுனா நல்லதை செய்யாது. கேது திசை யாருக்கு நல்லதை செய்யாது. அப்படி செய்துனா 1000ல் 10 பேத்துக்கு மட்டும் தான் கேது திசை நல்லது செய்யும். ஏன்னா கேதுனா கத்திரிக்கோள் அர்த்தம். அப்ப கேது திசை யாருக்கும் பலன் தராது. பலன் தரும் யாருக்கு பலன் தரும்? அது அதிசயமா தான் பலன் தரும். அப்போ கேது திசையில நீங்க எல்லா புத்தி போட்டு பாருங்க, அந்த கேதுக்கு வர்ற எல்லா புத்தியும் பாக்கியாது இல்லையா? 7 வருஷம் தானே, சீக்கிரமா வந்துட்டு போயிடும். ஒவ்வொரு புத்தியும் சீக்கிரமா வந்துட்டு போயிடும். அந்த 7 வருஷங்கள படாது பாடு போட்டுருவான். அப்ப கேதிசை நடத்த என்ன பண்ணணும்? காவி வேட்டி உடுத்திக்கும். கேதிசை முடிக்கிறதால காவி வேட்டி உடுத்துக்க, வெள்ளை வேட்டி உடுத்தாத, அல்லது முடி எடுத்துக்க, மயிர் நீக்கிக்க. ஒரு கேதுன்னா ஞானி. ஞானினா யாரு? சாமியார்கள். அப்ப சாமியார் குளத்தில் இரு, கேது பாதிக்காது. அப்ப எங்க முடி எடுத்துக்கணும்? மாரியம்மன் கோயிலுக்கு முடி எடுத்துக்கணும். ஏன்னா மாரியம்மன் தான் தலைமாறி பிறந்தவள். அதனால மாரியம்மனுக்கு முடி எடுக்கணும். கேதுனா கத்திரிக்கோளுங்கிறோம், செய்யத்தான் வெட்ட முடியும். அதனால அது தேவைப்படுது. அதனால கேது திசை யாருக்கு நடந்தாலும் நீங்க முடி எடுத்து சொல்லுங்க, சாமியார் வெட்டி கட்டிக்க சொல்லுங்க, அதை தப்பிக்கிட்டோம் சொல்ல இல்லையா? அப்ப சொல்ல ஆரம்பிங்க, அப்பதான் நல்லது. இதெல்லாம்
நடைமுறையில் நாம பார்க்கணும். ஈஸியா நம்ம வர வாடிக்கையாளரை மகிழ்விக்கணும். அப்போ இந்த மாதிரி செய்கிற போது அவங்க மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து குறைக்க முடியும். நாம் ஒன்றும் பிரமாவெல்லாம் முழுசா தீர்க்க முடியாது. ஒரு சிலருக்கு நாம் சொன்னது அப்படியே நடக்கும். நிறைய பேர் இருக்கோம், நிறைய பேர் வராங்க, ஐயா 2 பேர் காதலிக்கிறாங்க, அது ஏதாவது செய்ய முடியுமான்னு கோயிலுக்கு அனுப்புகிறோம். 80 பேர் செய்தான், 100 பேர் எடுப்பான 20 பேர் தோத்தான். விதி அது நாம மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்க விரும்பாத காதல் திருமணம் செய்யறன்னு விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்யாதீங்க. நீங்க ஒன்றும் மந்திரம் தந்திரம் எதுவும் செய்ய வேண்டாம். அப்ப எங்க கோயிலுக்கு போனா நல்லாகும் அப்படின்னா மனம் தவிர்ந்த புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர். அது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருவெண்ணைநல்லூர் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம இங்கிருந்து சேலத்திலிருந்து விழுப்புரம் போற வழியில அரச்சூர்ல இறக்கணும். அரச்சூர்ல இறங்கிட்டோம்னா கடலூர் பண்ருட்டி போற வழியில 7 கிலோமீட்டர் போனீங்கன்னா மனம் தவிர்ந்த புத்தூர்னு இருக்கும். அங்க போய் நீங்க அந்த பொண்ணு பையனுடைய சீட்டை எழுதி, நம்ம யாரு போய் எழுதி வைக்கிறா அவருடைய தந்தையினுடைய கையெழுத்து போட்டு அங்க சீட் எழுதி கட்டிட்டு வந்துருங்க. பார்த்துட்டு திருவெண்ணைநல்லூர்ல பிராது நடந்த இடம் வழக்காடு மன்றம், அந்த வழக்காடு மன்ற இடத்த போய் கும்பிட்டு வந்துட்டா போதும், அந்த காதல் தோல்வி அடி. ஏன் எதுக்காக அங்க போகணும்? போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுந்தரரை திருமணத்தை தடுத்தாட்கொண்ட இடம் மனந்தவிழ்த்த புத்தூர். அயோத்தி அந்த வேடம் போட்டுக்கிட்டு வந்தார் இல்லையா? அவர் மேல நடந்தது நம்ம பார்வதியுடைய கைலாயத்தில் நடந்தது. நந்தவனத்தில் பூ பெரித்த தோழியரை சுந்தரர் ஒரு கண் பார்வை செலுத்திடுறார். அதனால பார்வதி சாப்பிடுறாங்க. அப்புறம் சிவன்கிட்ட மன்றாடி, ஐயா நான் உடனே உங்களை வந்தடைகிறோம், நான் அங்கே போய் திருமணம்லாம் செய்து கூடாது, என்னை தடுத்தாத்து கொண்டு என்னை மீண்டும் உங்களோட சேர்த்துக்கணும்னு வேண்டுறார். அதனால இவருக்கு அந்த அந்த பிராமணர் வீட்டில் வளர்றார் சுந்தரர். அப்ப சுந்தரர் வளர்ற போது ராஜா ஊர்வலம் வரும்போது சுந்தரனுடைய அழகு இவரை பரிச்சயமா இழுக்குது. அதனால அவர் வளத்தை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்துறார். ஒரு 18-19 வயது, அப்பெல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் செய்ய இல்லையா? அப்போ பொண்ணு தேடுற போது அந்த புத்தூருங்கிற ஊர்ல தான் அந்த பெண் பார்த்தாங்க. பெண் பார்க்கிற போது தான் அங்கே திருமணம் நடக்கிற காலகட்டத்தில் வயோதி வேடத்தில் சிவபெருமான் ஓலைச்சுவடியில் எனக்கு இவன் அடிமைன்னு சொல்லி காட்டுறாரு பஞ்சாயத்தில். அந்த ஓலைச்சுவடி பார்த்துட்டு இது நான் பாட்டில் நான் இவனுக்கு அடிமை இல்லை, இவர் பித்தராட்ட போய் நான் பொய் பேசுறா, இவர் பித்த அப்படின்னு பேசுறாரு. உடனே பிடிக்கி ஓலையை கிழிச்சு இருக்கிறார். அப்புறம் அங்கே இருக்கிற அதெல்லாம் சரி இந்த ஓலைச்சுவடி சரியா இருக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, பஞ்சாயத்து வச்சுக்கலாம், இது பொண்ணு விட்டு ஊரு, நீங்க அந்த பொண்ணுக்கு சாதகமா பேசுங்க, ஆடா எங்க ஊருக்கு திருவெண்ணைநல்லூருக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்ப திருவெண்ணைநல்லூர்ல தான் பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்து நடக்கிற போது அவருடைய பாட்டன் கையெழுத்தும் சிவன் கொடுத்த கையெழுத்தும் ஒன்றாக இருக்குது. அதனால நீ அடிமைடு ஊர்ல பஞ்சாயத்துல தீர்ப்பு வழங்கிடுறாங்க. தீர்ப்பு வழங்குற போது அவரு சுந்தராயம் கூட வாடான்னு சொல்லி திருவெண்ணைநல்லூர்ல போய் அசிரீர் வாக்குல உன்னுடைய திருமணத்தை தடுத்தாட்கொள்வதற்காக நான் வந்தேன், ஆனா நீயே இங்க என்னுடைய புகழை பரப்பி இங்கேயே திருமணம் செய்து நீ வாழ்ந்து வருவாயன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால அந்த இடத்துக்கு போனா அந்த திருமணத்தை தடுத்தாட்கொள்ளலாம். தேவையில்லாத திருமணங்களை தடுக்க முடியும். அதனால் அந்த இடத்துக்கு போற போது உங்களை வாழ வைக்கும். நான் நிறைய பேர் தனிப்பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சமர்த்தியம் தான் நீங்க பணம் வாங்கிக்கலாம், அது உங்க சமர்த்தியம், புரியுதா? அதுக்கு ஏன் அது பப்ளிக்ல போகுது, இது தேவையில்லை. அந்த பொருள் அப்புறமா தேவைன்னா ஒரு நாளைக்கு சும்மா சொல்லிடும், அவுட்டர்ல சொல்லுவோம், நீங்க மைக்கில் வேணும், அது ஜோசியர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால இப்படி தான் நான் அனுப்புறது. அப்ப அவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேர் நீங்க அனுப்புனீங்கன்னா 8 பேர் ஜெயிப்பாங்க, 2 பேர் தோத்துருவாங்க. அது எப்போ போகணும்? அமாவாசை பௌர்ணமி நாளில் போங்க, அனுப்புங்க. அந்த நாள் அவர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதான் நல்லா இருக்கும்.
மற்ற நாளில் போனால் ஜெயிக்காது. ஏன்னா அந்த பௌர்ணமி அமாவாசைங்கிறது நீங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலா, அப்போ சிவன் அந்த ஊரில் நடந்து போன பாதை அந்த இடத்துக்கு போகிறதே கொடுத்து வச்சிருக்கணும். நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதையும் நீங்கள் செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நாம் எந்த காரியத்தை எந்த நாளில் செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஜோதிடர்களுக்குள்ள பல முரண்பாடுகள், எத்தனையோ முரண்பாடுகள், எத்தனையோ இதுங்க. அதனால நான் எந்த மாதாந்திர கூட்டத்துக்கு யாரும் எந்த சங்கத்துக்குமே நான் போறதில்லை. நான் முதலாக சகோதரர் முரளி மோகனுக்காக வந்திருக்கேன். ஏன்னா அவருடைய பேச்சு அதை கவர் பண்றது யாராலையும் முடியாதுயா. அவ்வளோ பேச்சில் பேசுவதில் நயம், அது யாராக இருந்தாலும் மயங்கிடுவாங்க. ஆம்பளைங்களாம் மயங்குறப்புறம் எப்படி இருக்கும் முரளி புரியுதா? காரணம் என்ன, அந்த வசீகரம் அந்த தன்மை அது இருக்கணும். ஏன்டையில் அது கொஞ்சம் கூட கிடையாது, ரொம்ப முரட்டுத்தனமான வேலை. அதனால் என்கிட்ட யாருமே சேர மாட்டாங்க. அது அந்த நயம் வேணும், அந்த கனிவு, அந்த நயம் அன்பு சகோதரர் முரளி மோகனிடம் இருப்பதால் தான் நான் மாற்றி சங்கத்திற்கு வந்து என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் யாரும் சொல்லாதான் நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் சொன்னதை சொல்ல வரல. நான் நீங்கள் யாரும் பேசாததை சொல்லணும். இப்போ நாம் சம்பாதித்த பணம், நாம் பிறந்துட்டோம். நம்மை விட அப்பா பணக்காரன், அப்பாவை விட பாட்டன் பணக்காரன், பாட்டன் மகன், அவனுக்கு பிறந்த குழந்தை. இதை யார் பணக்காரன் எப்படி சொல்றது? சொல்லுங்க. கிடையாது, நீ வச்சுக்கணும். அப்ப நீ உங்க அப்பா உனக்கு பிறக்கிற குழந்தை, இதுல யார் பணக்காரன் ஆகணும்? இல்ல அவங்களோட பணக்காரனாக ஆக முடியாதா? அப்பா செல்வங்க பணக்காரன்னு வச்சுக்க, அவரது விட உன்னுடைய பலன் குறைஞ்சதுன்னா நீ நடுமையமா தான் இருப்ப. புரியுதா? அப்படிதான் இருப்ப. அதுக்கு என்ன பண்றது? அப்படி பார்க்கணும். அதனால அது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதில் இருக்கும்? ஐயா சொல்லிட்டு இருக்காருல்ல, என்ன சொல்லிட்டு இருப்பாரு அடிக்கடி, என்ன நூலை சொல்றாரு? குமாரசாமியம். அப்படி குமாரசாமியத்தில் இருக்கிறது, அதுல இருக்கு, அவர் கொடுத்திருக்கார். யாருடைய பலன் அதிகமாக இருக்கிறதோ, இப்ப எங்க அப்பாவுடைய பலன் கம்மியா இருந்தது, என்னுடைய பரல் அதிகமா இருக்கு, என் மகனுடைய பரல் என்னை விட கம்மி. நான் உயிரோடு இருக்கிறவங்களும் அவன் பணக்காரனாக முடியல. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேலைக்காக. அதாவது நான் இறந்த பிறகு அவன் பணக்காரனாவான். அப்ப என்னைக்கு மரணம் தழுவுதோ அப்போதான் என் மகன் பணக்காரன் ஆக முடியும். இதை குமாரசாமியை சொல்லுது, நான் சொல்லல. அது அடுத்த முறை இன்னொரு முறை உங்களுக்கு அது சொல்லித்தரேன். சரி, இந்த பரல் கிரக பரல்கள் அஷ்டவர்க்க பரலப்பா. சூரியன் சந்திரன் எல்லா பரலையும் போட்டு எல்லாம் பெருக்கி எடுத்தா மொத்த பரல் வருது இல்லையா? அதுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதுல 1, 4, 7, 10, 1, 5, 9 பணபரம், இது தனித்தனியா போடணும். போட்டு இது அப்பா, இது மகன், இது குழந்தை, நானு, எங்க அப்பா, என் குழந்தை, அப்படி அந்த பரல் எடுக்கணும். 1, 4, 5 தான் நான் ஒன்று தானே நம்ப இல்லையா? 5 குழந்தை, இப்படி அந்த பரலை போடணும். அது வாய்ப்பு கிடைக்கிற போது பேசிக்கலாம், ஒவ்வொன்றா பேசிக்கலாம். சரி, சதாசிவ நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு, தெரியுமில்ல? சதாசிவ நட்சத்திரம். இப்ப நீங்க ஜோசியம் பாக்குறீங்க, அன்னைக்கு சதாஜீவ நட்சத்திரம் ஓடிச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயோ அல்லது ஆஸ்பத்திரியில சேர்த்தியோ நம்ம வந்து கேட்கறாங்கண்ணா குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு, அன்றைய கோச்சாரத்தில் சதாசிவ நட்சத்திரம் ஓடிச்சுன்னா உங்ககிட்ட ஆபத்து
இருக்குது, இவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டான்னு கேட்பாங்க இல்லையா? இந்த நோய் இருக்குது, பிழைக்க முடியுமா பிழைக்க முடியாதுன்னு கேட்பாரு இல்லையா? இந்த நட்சத்திரம் நீங்க கோச்சார நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிச்சுன்னா பழச்சிடுவான்னு சொல்லியிருக்க, கண்ணை மூடிட்டு பழச்சிக்குவாங்க. அப்ப சதாஜீவ நட்சத்திரம் எது அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். அடுத்தது சனியோட நட்சத்திரம். அப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அடுத்தது பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அடுத்தது என்னன்னா சூரிய நட்சத்திரத்தில் 2 கிருத்தியை தவிர உத்திரம், உத்திராடம். சனி நட்சத்திரம் ரேவதி இல்லையா, அதை எடுத்துக்கணும். 9 ஆச்சா? உத்திரம், உத்திராடம், ரேவதி. இந்த 3 ஏற்கனவே சந்திரன் 3 நட்சத்திரமா, சனி 3 நட்சத்திரமா, 9 நட்சத்திரம் ஆயிடுச்சா? இந்த 9 நட்சத்திரம் ஓடுகிற போது ஆபத்தை கேட்டால் ஜெயிப்பான்னு சொல்லிடு. இதுவும் குமாரசாமி தான் சொல்லுது, நான் சொல்றான்னு நினைச்சு கூட. இது குமாரசாமியத்தில் வலுத்து சொல்லக்கூடிய விஷயம். சதாசிவ நட்சத்திரம் அப்படின்னு பேரு. ஜீவன் தான் உயிர், சதா நீண்ட காலம் உயிராக இருப்பது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த காலற்ற நட்சத்திரம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. என்ன நட்சத்திரங்களை செய்யக்கூடாது? காலற்ற நட்சத்திரத்தில் செய்தால் புத்திரநாசம் செய்யக்கூடாது. சிரசற்ற நட்சத்திரத்தில் செல்வம் போகும். அப்போ உடலற்ற நட்சத்திரம் சேர்ந்தால் பங்கம் சேரும், அவமானம் வரும். எந்த நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் குமாரசாமியத்தில் இருக்கிறதா? அப்போ உடைவட்ட நட்சத்திரத்தில் சாந்தி முகூர்த்தம் கொடுத்தால் மலடியாவது கட்டாயம் வரும். அப்ப சாந்தி முகூர்த்தம் இதுல உடைவட்ட நட்சத்திரத்தில் கொடுக்க கூடாது. இதை மனசுல பதிவு வச்சு சாந்தி முகூர்த்தம் அதுல கொடுத்துடாதீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றானா, இதுக்கு இந்த காரியங்களை அது படிச்சோம்னா கொஞ்சம் புரியாது. அது விளக்கமா இருக்கிற குமாரசாமியத்தோட தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எரிக்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது. அப்ப எந்தெந்த நாள் எரிக்கும் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல கிரக பிரவேசமும் எக்காரணத்து கூட கொடுத்துடக்கூடாது. எந்த நாளையும் கொடுக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் வரும்போது கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. அதே மாதிரி விசாக நட்சத்திரமும் திங்கக்கிழமையும் வருகிற நாளில் கொடுக்கக்கூடாது. செவ்வாய் திருவாதிரை கூடாது. ஆயில்யமும் புதன்கிழமை வரும்போது கொடுக்கக்கூடாது. வியாழக்கிழமை சதய நட்சத்திரத்தில் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வரும்போது கொடுக்கக்கூடாது. சனிக்கிழமை யாரும் வைக்க போறதில்லை, ஆனா சனிக்கு பூராடம் ஆகாது. இவையெல்லாம் எரிக்கும் நட்சத்திரங்கள் அல்லது எரிக்கும் நாட்கள்னு பேர். ஏன்னா நட்சத்திரம் கொடுக்க மாட்டார், நாட்கள்னு கொடுத்துருப்பார் குமாரசாமியத்தில். அந்த நட்சத்திரங்களை நாம எதையும் செய்திடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது 2 ஒன்று அதுல வராது. சரி, அப்புறம் நமக்கு பாடாவரி நட்சத்திரம். இந்த பாடாவரி நட்சத்திரங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுவனி, பரணி, சதயம், திருவோணம், அனுசம், கேட்டை, மூலம், சுவாதி, விசாகம். இவை பாடாவரி நட்சத்திரங்கள். இதில் குழந்தை பிறந்தால் சிறப்பாக இருக்காது. இதான் அதை சுட்டி காட்டுறாங்க. அப்ப கவனிச்சு சொல்லணும். அந்த குழந்தைகளுக்கு பாடாப்படுத்தும். அதில் குழந்தைகள் பிறந்தால் மிக மிக பெரிய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதனால பார்த்து தான் அவங்களுக்கு ஜோசி சொல்லணும். என்னப்பா? அசுவனி, பரணி, சதயம், திருவோணம், அனுசம், கேட்டை, மூலம், சுவாதி, விசாகம். இதுதான் பாடாவரி நட்சத்திரம். இப்ப இதுல பிறக்கிற போது நீங்க கவனமா சொல்லணும். இப்ப அதுக்கு இப்ப ஏற்கனவே நம்ம பொதுவா சொல்லியிருக்காங்க. அசுவினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆயில்யம் கேட்டை ரேவதி 4ஆம் பாதமும் அசுவினி மகம் மூலம் 1ஆம் பாதமும் நமக்கு அக்கபுராண நட்சத்திரம் இல்லையா?
அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இந்த பாடாவரி நட்சத்திரங்கள்ங்கிறது அது குழந்தை பிறந்தால் கவனமா பிறந்து வர்ற போது நம்ம பார்க்கிற போது கவனமா சொல்லணும். அதை கவனத்துல நம்ம வச்சுக்கணும். இந்த சந்திராஷ்டமத்துல எப்ப இருந்து ஆரம்பிச்சு எப்ப முடியும்? 16வது நட்சத்திரம் இருந்து 18வது நட்சத்திரம் தான் நமக்கு சந்திராஷ்டமம். அவ்வளவுதான், வேற எதுவும் போட்டு குழப்பி வேணாம். 16வது நட்சத்திரம் முதல் 18வது நட்சத்திரம் வரை நமக்கு சந்திராஷ்டமம். அதில் போட்டு நிறைய பேர் ஆளாளுக்கு குழப்பிக்க கூடாது. அவ்வளோதான், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ இப்போ ஒரு கிரகங்களுக்கு இப்போ நாம ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவங்க இறப்பு வரை நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா வக்கரம், நீச்சம், ஆட்சி, உச்சம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இது முதல் 20 வருஷம் வரலும் ஒரு குழந்தைய முதல் வயசு ஒரு வயசுல இருந்து 20 வயசு வரலும் அந்த குழந்தைக்கு வக்கரம், நீச்சம், அஸ்தமனம் சொல்லக்கூடாது. சொல்லாதீங்க. ஏன் அதுக்கு அந்த குழந்தைகளை அப்படி எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வக்கரம், அஸ்தமனம், நீச்சம் இது எடுத்துக்க கூடாது ஜாதகத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. குமரசாமியத்தில் இருக்கும், வருஷாதி நூல்லையும் இருக்கும், ரெண்டுலையும் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்து பயன்படுத்தக்கூடாதுன்றார். 20 வயசுல இருந்து 40 வயசு வரலாம் வக்கரத்தை எடுத்துக்கணும். ஒரு குழந்தை 20 வயசுல இருந்து 40 வயசு வரை நீங்கள் வக்கரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேல் எல்லாமே எடுத்துக்கலாம். அஸ்தமனம், நீச்சம் எல்லாமே 40க்கு மேல அவர்கள் உயிர் நீக்கும் வரை ஜாதகத்தில் எல்லாமே எடுத்துக்கலாம். அஸ்தமனம், நீச்சம், வக்கரம் எல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க. அப்போ பிறந்த குழந்தைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது 20 வருடம் வரை அப்படின்னு இந்த நூல்கள்ல சொல்லி இருக்காங்க. அதை நாம கடைபிடிக்கணும். அப்ப நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அது சிறப்பா இருக்கும். சரி, அடுத்தது முடிச்சுக்கலாமா? அப்போ நல்லது சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ நாம பணக்காரராவது எப்படி, பணம் சேருவது எப்படி அப்படி ரெண்டு வார்த்தையில் முடிச்சுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை வருது. வந்தாங்கன்னா தொட்டாச்செடிக்கு துளசி நீங்க தொட்டியில் வளருங்க. சொந்த வீடா இருந்தா பூமி இருந்தா பூமியில போட்டு வளருது. தொட்டாச்செடிக்கு துளசியும் நீங்க சேர்த்தி நீங்க வளர்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை வராது. தொட்டாச்சினிகி அப்படின்னு சொன்னா அது நம்ம லட்சுமி குறிக்கும். துளசினா பெருமாளை குறிக்கும். பெருமாள் கோயில் அதுதானே தீர்த்தமா கொடுக்குறாங்க. அதனால அது ஒன்றா செய்யலாம். சரி, பணம் வேணும், மஞ்சளை சேர்த்தி இப்படி நீங்க வளர்த்துட்டீங்கன்னா உங்க வீட்டில் மெல்ல மெல்ல செல்வம் சேரும். உடனடியெல்லாம் சேராது. அப்புறம் குபேரனத்தை கூட்டிட்டு வரணும் முடியாது. நீங்க அதை எவ்வளவு தூரம் உங்க தலை விலகி சுத்தமா இருக்கிற காலகட்டத்தில் திங்கள், வெள்ளி, செவ்வாய் இந்த மாதிரி நாட்களில் அதுக்கு கற்பூரம் காட்டி தீபாரணி காட்டி வழிபாடு செய்துட்டு வந்திருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மெல்ல மெல்ல பணம் வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதுவரை நீ என்னுடைய பேச்சை கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான தகவல்கள் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஐயாவுடைய அனுபவங்கள் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா ஐயா நிறைய யூடியூப்லாம் பேசுனதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு 4 வீடியோ வந்திருக்கும் ஐயா பேசுனது. நிறைய தகவல்கள், அற்புதமான தகவலெல்லாம் கொடுக்கறதுல ரொம்ப ஒரு சிறப்பு மிக்கவர். அதாவது பிரச்சனைக்குரிய பரிகாரத்தை அழகா சொல்லுவார். அதுதான் ஐயாட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஹைலைட். அதேமாரி தாய் சங்கத்திலேருந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே அவங்க போய் பேசினதில்லை. அதுதான் உண்மை. அது நம்ம மகரிஷிக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம். அதனாலே ஐயா அவர்களுக்கு எப்பயுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நான் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து எந்த நாட்டுக்கு போய் நான் எந்த மேடையில் பேசினாலும் சரி, அதை பற்றி ஒரு பெருமையை விட தாய் சங்கத்தில் நான் போய் பேசுறதா எனக்கு பெருமை அப்படின்றதான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ டிவி சேனல்ல எதுலையோ பேசியிருந்தாலும்
தாய் சங்கத்தில் போய் பேசக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து ஐயா அவர்களும் நம்முடைய ஆனந்த ஐயா அவர்களும் இவருடைய இருவருடைய முயற்சியில தான் இந்த மாரி தாய் சங்கத்தில் போய் பேசக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது. ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டு விழாவுக்கு வந்தாங்க, ஆனால் திருப்பணம் பேசுறதுக்கு வாய்ப்பு, சீல்டு கொடுத்து சிறப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல. அதனால ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மகத்தான ஜோதிட சேவையை பாராட்டி ஐயா அவர்களுக்கு ஜோதிட திரிகலா ஞானி என்ற விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. ஐயா அவர்களுக்கோசம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இதில் நம்முடைய மணிமுரியஸ் ஐயா அவர்களும் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்த சிறப்பு பேச்சாளர்